வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலிலே கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இன்று 17ஆம் தேதி காலை 10 மணி நிலவரப்படி வளிமண்டலத்திலே சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்திலே அது இலங்கைக்கு தென்கிழக்கே அரபிக்கடல் நோக்கி விலகிய வகையில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி வரைக்குமாக கடற்கரை மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கு லேசான அல்லது மிதமான மழை தொடர்ந்து காணப்படும். டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய உள் மாவட்டங்களிலே புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர் ஆகிய உள் மாவட்டங்களிலும் இன்று சற்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அரபிக்கடல் அருகே நகர்ந்து செல்வதாலே நாளை 18ஆம் தேதி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலே ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமன்றி புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மதுரை, திருச்சி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பின்பதாக 23ஆம் தேதி துவங்க இருக்கும் ஒரு நிகழ்வின் காரணமாக மீண்டும் தமிழகத்திலே 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி வரைக்குமாக பரவலாக பருவமழை மீண்டும் பெய்ய வாய்ப்புள்ளது.